நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். Is he speaking to media? Akash to gaya nahi? Where is Akash? Huh? बारिश को भी अभी आना था यार, वेरी बैड. वाइट नहीं होगा यार. No mic. Don't worry. கள நிலவரத்தை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் பேசுவோம். கார்த்திக், வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் வயநாடு தொகுதியினுடைய முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய சூரல்மலா பகுதியில் நேரடியாக பார்வையிட்டு வருகின்றார்கள், பாதிப்புகள் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும். தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன, எந்தெந்த பகுதிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள், அடுத்ததாக எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார்கள், முழு விவரங்களை. வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல 3வது நாட்களாக இன்று மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. ராணுவத்தினர் அப்புறம் மாநில பேரிடர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனைவரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது சூரல்மலை இந்த பகுதியில ஆய்வு பணியில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த இடம் தான் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இங்கதான் ராணுவத்தினர் கடந்த 2 நாட்களாக ஒரு தற்காலிக பாலத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பாலம் இன்னும் சில மணி நேரங்கள்ல முழுவதுமாக முடிவடையும். அங்கிருந்து இந்த நிலச்சரிவு முண்டகயம் என்ற பகுதியில தொடங்கி சூரல்மலை மற்றும் மேப்பாடிங்கிற பகுதி வரைக்கும் 3 கிராம ஊர் மக்களை அடித்து சென்றிருக்கு. இதுல சூரல்மலையில இருக்கக்கூடிய ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட உடல்களை எடுத்திருக்காங்க. இந்த முண்டகயம்ங்கிற பகுதியில இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு இருக்கக்கூடிய வீடுகள்ல சிக்கி இருக்கக்கூடிய உடல்கள் மற்றும் அங்கு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட உடல்களை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதனாலதான் ராணுவத்தினர் ஆய்வுக்கு பின்பு அந்த பகுதியில தற்காலிக பாலத்தை அமைச்சாங்க. அந்த பாலத்தின் வழியாக தான் உடல்களை வேகமாக சூரல்மலை பகுதிக்கு கொண்டு அங்கிருந்து இந்த மேப்பாடிங்கிற பகுதிக்கு சுமார் 15 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவத்தை கொண்டு வராங்க. இங்கதான் அவங்க அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் அந்த நிலச்சரிவில் தப்பித்தவர்கள் இங்க முகாமிட்டு இருக்காங்க. அவர்களிடம் அந்த உடல்களை கொடுத்து அந்த அவர்களுடைய அடையாளங்களை உறுதி செய்ய பிறகு அந்த பிரேத பரிசோதனைக்கு பின்பு உடல்கள் ஒப்படைக்கப்படுகிறது. இந்நிலையில ராகுல் காந்தி தற்போது அந்த பகுதியில் நடக்கக்கூடிய மீட்பு பணியை ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் பேசியிருக்காரு. மற்றும் அதை தொடர்ந்து மேப்பாடி வரக்கூடிய ராகுல் காந்தி இங்க இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய முகாம்களை நிவாரண முகாம்களை ஆய்வு செய்கிறாரு. அங்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய உணவுகள், மருந்துகள் மற்றும் அதை பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறாரு. இந்த மேப்பாடி பகுதியில் மட்டும் 82 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உதவிகளை மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. மேலும் அதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகளிடம் இந்த பாதிப்பு குறித்து கேட்டறிய இருக்கிறார். மற்றும் காங்கிரஸ் சார்பாக அவருடைய கட்சியினர் சார்பாக எந்த விதமான உதவிகளை செய்யலாம், அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான உதவியை முதல் மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும் போன்ற ஆலோசனையில் அவர் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சம்பவம் நடந்த 2 நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே இங்க எம்பியாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு எம்பியாக பார்க்க
பார்க்கப்படுகிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அதனால கேரளாவிலே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரிடராக இது மாறும் என அனைத்து நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வந்து கருதிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 300 பேர் வரையிலும் வந்து உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர்களுடைய உடல்கள் வந்து இனி கிடைக்கவில்லை என்ற கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தற்போது இவருடைய ஆய்வு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கார்த்தி, நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆய்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினமே அவருடைய வருகை இருப்பதாக இருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவருடைய வருகையானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டு பார்வையிட்டு வருகிறார். அதிகாரிகளிடம் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக அவர் கேட்டு வருகிறார், அதற்கு அதிகாரிகள் அளிக்கக்கூடிய பதில்கள் என்ன, அது தொடர்பான விவரங்கள் உண்டா? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி வயநாடு தொகுதி வந்து அவருக்கு மிகவும் வந்து இந்த பகுதியை வந்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இங்க வந்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த சூழல்ல மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட கடந்த 2019ஆம் ஆண்டு புத்துமலைங்கிற பகுதியில வந்து ஏற்கனவே இந்த பகுதிகளில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியாகவும் இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து தெளிவாக அவர் பேசியிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறத வந்து அவர் எடுத்திருக்கிறார். இந்த சூழல்ல நேரடியா வந்து ஆய்வை மேற்கொள்ளும் போது இந்த பகுதியில மீண்டும் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்குமா, இல்ல இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு எங்கு வந்து வேறு இடம் வந்து அரசு ஒதுக்க வேண்டும், அனைவருமே வந்து வீடும் வாழ்வாதாரம் அனைத்தையுமே இழந்து ஒரு பக்கம் நிற்கையில் அவர்களுடைய உறுதுணையா இருக்கக்கூடிய குடும்பத்தினரையும் வந்து இழந்து இருக்காங்க. இந்த சூழல்ல அவருடைய ஆய்வு வந்து இங்க பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையிலும் அரசாங்கம் வந்து இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் ஒரு பக்கமாக வந்து அவருடைய ஆய்வை வந்து பார்க்கக்கூடியதாக அனைவரும் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய ஆய்வு இருக்கும். அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தையும் மற்றும் வருங்காலத்தை திட்டமிட்டு அதையும் வந்து முடிவு செய்து அதற்கான அறிக்கைகளையும் அவர் தரப்புல வந்து தயார் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி மத்திய அரசிடம் வந்து இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை வந்து எந்த மாதிரியான உதவிகளை முன் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்து அவர்கள் தரப்புல வந்து மத்திய அரசுக்கு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவர் ஆறுதலும் சொல்ல இருக்கிறார். ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு இங்க வந்து போக்குவரத்து மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதே சமயம் எதிர்கட்சி தலைவரும் வந்து இந்த பகுதியில் இருக்கும்போது முதலமைச்சர் பினராயி விஜயனும் இங்கே வந்து ஆய்வு கூட்டம் மற்றும் அவரும் வந்து ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். வயநாடு மிக முக்கியமாக அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் வந்து இந்த பகுதியில வந்து தற்போது இந்த மீட்பு பணி மற்றும் முகாமில் இருக்கக்கூடியவங்களும் பார்வையிட்டு இருக்காங்க. அந்த சூரல் மலையிலிருந்து மேப்பாடி பகுதிக்கு வருவதற்கு சுமார் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அங்கிருந்து நேரடியாக மேப்பாடிக்கு வருகிறார். வந்து அங்க இருக்கக்கூடிய 2 முகாம்கள் மற்றும் ஒரு தனியார் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுக்கக்கூடிய மக்களையும் வந்து அவர் சந்திக்க இருக்கிறதுக்கான திட்டங்கள் அவருக்கு போடப்பட்டிருக்கு. இப்ப சூரல்மலை பகுதியில் அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கார். தற்போதைய கள நிலவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி கார்த்திக். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு செய்து வருகிறார். அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன, மீட்பு நடவடிக்கைகள் எப்படி துரிதமாக நடைபெற்று வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் அவர் கேட்டு பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் கள நிலவரத்தையும் எமது செய்தியாளர் விவரிக்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.